ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து SSGD ஆன்சர் கீ வந்துருச்சு. சரிங்களா, ஆன்சர் கீ வந்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க மார்க் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் உங்கள் மார்க் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து ஃபிசிக்கல் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா, இது எக்ஸாம் ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஆன்சர் கீ வந்தோன்னா ஓரளவு நம்ம சேஃபாக தான் மார்க் வச்சுருக்கோம். நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலர் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நம்ம என்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SSGD ஆன்சர் கீ வந்துட்டு. சரிங்களா, இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரே மண்டை குழப்பமாக இருக்கும். சரிங்களா, ஒரு சிலர் 70 மார்க்ஸ் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 75 வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 80 வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 90 மார்க்ஸ் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 100 வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 100+ வச்சுருப்பீங்க. சரிங்களா, ஒரு சிலருக்கு என்ன டவுட் அப்படின்னா, அப்புறம் நான் 70 மார்க் வச்சுருக்கேன் ப்ரோ, நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட்டு. ஒரு சிலர் 80 மார்க் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் 170 இருப்பீங்க, ஒரு சிலர் 70+ இருப்பீங்க. சரிங்களா, 70 மார்க்குக்கு மேலே இருப்பீங்க. யார் யார் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு நிறைய ஒரே குழப்பம் தான். சரிங்களா, 90 மார்க்குக்கு மேலே இருக்கவங்க சேஃப் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சரிங்களா, இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து யார் யார் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, நம்ம வந்து ஒரு கணிப்பில் சொல்லுவோம். சரிங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு யார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 40 பேர் 50 பேர். சரிங்களா, நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுறது, நமக்கு தனியாக மெசேஜ் பண்ணுறது, அவங்கவுங்க மார்க் வச்சு நம்ம ஒரு கணிப்பில் சொல்லுவோம். அதேமாரி ஒவ்வொருத்தங்க ஒரு கணிப்பில் சொல்லுவாங்க. சரிங்களா, ஆனால் நம்ம சொல்கிறது அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். சரிங்களா, போன வாட்டி அதேமாரி தான் நம்ம எல்லாரும் கட் ஆஃப் கம்மியாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் போன வாட்டி கட் ஆஃப் அதிகமாக வந்துச்சு. ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி கொஞ்சம் கொஸ்டின் ஈஸின்னு சொன்னாங்க, அதனால் போன வாட்டி கட் ஆஃப் அதிகமாக வந்துச்சு. சரிங்களா, ஆனால் இந்த வாட்டி எல்லா ஷிஃப்ட்டுக்குமே கொஸ்டின் டஃப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் நிறைய பேரோட மார்க் வந்து கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, இது வரைக்கும் நமக்கு நிறைய பேர் மார்க்கை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சிலர் மார்க் மட்டும் 100+ இருக்குது. ஒருத்தர் வந்து 110 இருக்குது. சரிங்களா, 110 மார்க் வச்சுருக்காரு. ஒருத்தர் வந்து 108 மார்க் வச்சுருக்காரு. அடுத்து சொன்னவங்க எல்லாருமே 90 மார்க்கு, 91 மார்க்கு. சரிங்களா, 80 மார்க்கு, 75 மார்க்கு, 71 மார்க்கு, 68 மார்க்கு, 50+ மார்க்கு, 48 மார்க்கு எடுத்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா, அதனால் வந்து நிறைய பேர் மார்க் வந்து 80 மார்க்குக்கு கீழே தான் இருக்குது. சரிங்களா, நிறைய பேர் மார்க் வந்து 80 மார்க் கீழே தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் டஃப்புன்னு தான் எல்லா ஷிஃப்ட்டில் அட்டன் பண்ணவங்களும் சொல்கிறாங்க. கொஸ்டின் டஃப்பு ப்ரோ அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்மக்கிட்ட சொன்னவங்க வந்து அவங்க கேட்டகரி அவங்க மார்க்லாம் சொன்னபடி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்து அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மார்க் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து UR சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரி வந்து நீங்கள் 80 மார்க் 85 மார்க் எடுத்தீங்கன்னா சேஃப் மார்க். சரிங்களா, 80 85 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா சேஃப் மார்க்கு. 75 70 மார்க்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க. அதுதான் வந்து நீங்கள் 80 மார்க் 85 மார்க் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து சேஃப் மார்க். சரிங்களா, 70 75 அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா ஃபிசிக்கல் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 75 மார்க் வச்சுருக்கோம் ப்ரோ அப்படின்னா உங்களை ஃபிசிக்கல் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு நார்மலைசேஷன் மார்க்னு ஒன்று உண்டு, அது வந்து வர வேண்டியிருக்கு. அது ஒரு சிலருக்கு 3 மார்க் வரலாம், ஒரு சிலருக்கு 10 மார்க் வரலாம், ஒரு சிலருக்கு 15 மார்க் வரலாம், ஒரு சிலருக்கு 18 மார்க்கும் வரலாம், ஒரு சிலருக்கு மைனஸ் மார்க்கும் போகலாம். சரிங்களா, நார்மலைசேஷன் மார்க் வந்து எவ்வளோ வேணாலும் வரலாம். அது போக நீங்கள் NCCயில் இருக்கலாம், NCC A சர்டிஃபிகேட் இருக்கலாம், NCC B சர்டிஃபிகேட் இருக்கலாம், NCC C சர்டிஃபிகேட் இருக்கலாம், அதுக்கெலாம் தனி. சரிங்களா, அதே நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் 70 மார்க் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து 10 மார்க் வந்துட்டு 80 மார்க் ஆச்சு. சரிங்களா, அதுமாரி உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் 15 மார்க் வந்து 85 மார்க் ஆச்சு. அதுமாரி நீங்கள் 65 மார்க் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் 10 மார்க் வந்துட்டுனா 75 மார்க் ஆகிட்டு. சரிங்களா, நார்மலைசேஷன் மார்க் 15 மார்க் வந்து 80 மார்க் ஆகிட்டு. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க, ஃபிசிக்கலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இது வந்து நம்ம URக்கு சொல்லியிருக்கோம். அடுத்து OBC. சரிங்களா, OBCக்கும் அதே தான் நண்பா, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா, இந்த 85 மார்க் இருக்குன்னா சேஃப் ஸ்கோர். சரிங்களா, சேஃப் ஸ்கோர் நீங்கள் பயப்படவே வேண்டாம், பயப்படாமல் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு 70 மார்க் தான் ப்ரோ இருக்குது, எனக்கு 75 மார்க் தான் ப்ரோ இருக்குது, எனக்கு 65 மார்க் தான் ப்ரோ இருக்குது, நான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குங்க. நீங்களும் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பா. சரிங்களா, 70 மார்க் இருக்குது 65 மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு மார்க் வரலாம். சரிங்களா, நீங்களும் NCC சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கலாம். சரிங்களா, அதுக்கெலாம் உங்களுக்கு வந்து இன்னொன்று மார்க் வரும். சரிங்களா, அதனால் நீங்களும் பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதே நினச்சா நல்லதே கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா, 80 மார்க்கு மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். 70 75 மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து OBC கேட்டகரி அப்படின்னா ஒரு 70 மார்க்கு மேலே இருந்தீங்க, 65 மார்க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா SC. சரிங்களா, SC வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஒரு 65 மார்க் சரிங்களா. 65 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 65-70 மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப் சரிங்களா. நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். உங்களுக்கும் நார்மலைசேஷன் மார்க் வரும் சரிங்களா. 65 கீழே இருக்குது ப்ரோ, எனக்கு 60 கீழே இருக்குது ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கூப்பிட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 60 மார்க் இருக்கீங்க, நார்மலைசேஷன் மார்க் உங்களுக்கு 8 மார்க் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து ஃபிசிக்கல் கூப்பிடக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவரால் கட் ஆஃப்லேயே உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு 60 மார்க் இருக்கீங்க, 55 மார்க்குக்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நார்மலைசேஷன் மார்க்கில் உங்களுக்கு நல்ல மார்க்காக வரும்னு எதிர்பாருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா. அடுத்து எஸ்டி சரிங்களா. எஸ்டி கேட்டகரிக்கும் அதே தான். நீங்கள் 60 மார்க் 65 மார்க் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நார்மலைசேஷன் மார்க்கு நல்லபடியாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எஸ்சி எஸ்டி இந்த 2 கேட்டகரிக்குமே ஒரு 60-65 மார்க்கு ஒரு நல்ல மார்க் தான் சரிங்களா. 60-65-70 மார்க்கே ஒரு நல்ல மார்க் தான். அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா நீங்களும் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. என்ன ஆகிட போகுது, நம்ம வந்து பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. நமக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வந்துட்டு நம்ம ஃபிசிக்கல் கூப்பிட்டாங்க, ஓவரால் கட் ஆஃபும் நம்ம கிளியர் ஆகிட்டா நமக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஓவரால் கட் ஆஃப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாட்டி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான், எல்லாத்துக்குமே இதான் அவ்வளோதான் சரிங்களா. இந்த வாட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்டி அதை ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. அடுத்த வாட்டி இதோட பெஸ்ட்டாக பண்ணுறீங்க சரிங்களா. இந்த வாட்டி நீங்கள் எதில் மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் வாட்டி சேஞ்ச் பண்ணுங்கள் சரிங்களா. அவ்வளோதான் சரிங்களா. அடுத்து இடபிள்யூஎஸ் சரிங்களா. இடபிள்யூஎஸ் உங்கள் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மார்க் சரிங்களா. 55 மார்க்குக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. உங்களுக்கும் நார்மலைசேஷன் மார்க் வரும், உங்களுக்கும் நல்லபடியாக வரும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. 50 மார்க் 55 ப்ளஸ் இருக்கீங்கன்னா நீங்களும் பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. எல்லாத்துக்கும் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வேணாலும் இருந்துக்கோங்க சரிங்களா. 60 மார்க்கு 65 மார்க்குக்கு மேலே இருந்தீங்கன்னா நீ பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நார்மலைசேஷன் மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாக வருதோ கூட வருவோ அது வந்து வரட்டும், அது ஃபியூச்சரில் என்ன நடக்கோ அதை நம்ம யோசிக்க வேண்டாம். பாஸ்ட்டை நம்ம மறந்துடலாம் சரிங்களா. ப்ரெசென்ட் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் முடிஞ்சிட்டு சரிங்களா. அடுத்த ப்ராசஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஃபிசிக்கல் வந்து நீங்கள் பயப்படாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க. நல்ல மார்க்காக இருந்தாலும் சரி, பேட் மார்க்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ கட் ஆஃப் வரும் அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதான் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 65 மார்க், இப்போ நான் தான் இருக்கேன் 65 மார்க் வச்சுருக்கேன் சரிங்களா. நான் வந்து ஒரு ஓபிசியாக இருக்கேன், 65 மார்க் வச்சுருக்கேன். ப்ரோ எனக்கு கிடைக்காது ப்ரோ அப்படின்னு நான் அசால்ட்டாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படி இருந்துட்டேன் சரிங்களா. ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் வந்து ஒரு 15 மார்க் வந்துட்டு சரிங்களா. 80 மார்க் வந்துட்டு. அப்போ எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு 75 மார்க் வருதுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து நான் ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டேன். அடுத்து ஓவரால் கட் ஆஃப் படி எனக்கு வந்து ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டேன் அப்படின்னா ஃபிசிக்கலே கிளியர் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்படி பாஸ் ஆகி உள்ளே போகிறது சரிங்களா. அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் சரிங்களா. எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி பயப்படாமல் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தேங்க்யூ.